ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு 13 வயசு சின்ன பையன் 29 வயசு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த மூவியை தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. பக்கத்தில் ஹீரோ போய் படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். பக்கத்தில் போய் முத்தம் கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு தெரியும் நீ வந்து தூங்குற மாதிரி நடிக்க தானே செய்கிறேன்னு கேட்க, ஆமாடா உனக்கு 18 வயசு தான் ஆகுது, ஆனால் எனக்கு 34 வயசு, என்கிட்ட வந்து இப்படிலாம் நடந்துக்கிறியே இதெல்லாம் தப்புன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டே தூங்கிட்டே இருக்கான். அப்படியே 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்டான பொண்ணு ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலைக்காக போயிட்டு இருக்கா. அங்கே ஒரு ஆள் ஓடி வந்து, சார் இந்த பொண்ணை நம்பாதீங்க, இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு, ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பசங்களை மயக்கலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நடந்துக்கிட்டா, இங்கே பாருங்க ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்க, ஆக்சுவலாக இந்த ஆள் யாருன்னா நம்ம ஹீரோவோட அப்பா தான். அப்பா இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நீ மூடிட்டு போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த வேலைக்கு சேர்த்துருக்க, நீ வேலையை மட்டும் நல்லா பார்த்தா போதும், முதல்ல வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அங்கே ஒரு கார் ஸ்பீடாக வந்து ஹீரோயினை அடிக்க போகும். இதை பார்த்து இந்த அப்பா இருக்காங்கல்ல, ஓடி போய் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவர் அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வயித்துல ஒரு பாப்பா இருக்குல்ல, அங்கேயே கலைஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோயின் எப்படி பிரெக்னென்ட் ஆயிருப்பானா, காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் காதலிக்கிறதா சொல்லி பிரெக்னென்ட் ஆக்கி ஏமாத்திட்டு ஓடி போயிருப்பான். ஹீரோயின் அந்த பாப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அழுவா. இந்த ஹீரோவோட அப்பா போட்டோவை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்தோடனே தானே நீங்க இறந்து போயிட்டீங்க, என்னோட வயித்துல பாப்பாவும் இறந்து போயிட்டு நான் இனிமே வாழ்ந்து என்ன பண்ண போறேன், சாக போறேன்னு சொல்லிட்டு கையை வந்து அறுத்துக்க போவா. அப்போதான் இந்த 13 வயசு சின்ன பையன், அதாவது நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பான். இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி அவ வேலை பார்த்துருப்பால, அந்த குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே காமிக்கிறாங்க. ஹீரோயின் தடவை வீட்டு வேலைக்காரியா ஹீரோவோட வீட்டுக்கு போயிருப்பா. அங்க குட்டி பையனா நம்ம ஹீரோ வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். அந்த சிகரெட்டை தூர போட்டுட்டு இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்ல, என்ன அட்வைஸ் பண்ண வந்துட்டியான்னு ஹீரோ சொல்லுவான். சேச்சா, அட்வைஸ்லாம் பண்ண வரலப்பா, என்னோட வயித்துல பாப்பா இருக்கு, நீ சிகரெட் குடிச்சனா என்னோட பாப்பாக்கு தானே கஷ்டம், இனிமே சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல, இங்க பாரு என்னோட அப்பா கிட்ட என்னன்னாலும் பேசிக்கோ, நான் உன்கிட்ட வரவே மாட்டேன், நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கே அதிகமாக இருக்கும், பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதாவது முதல்ல அப்பா கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லும்போது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, வீட்டு வேலைலாம் உன்னால் செய்ய முடியாதம்மா, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருப்பான். அதாவது ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பான். இதை பார்த்து அப்பாவுக்கு ஷாக்கு. உன்னோட பேர் என்ன சொன்னேன்னு கேட்க ஹீரோயின் அவளோட பேரை சொல்லுவா. உடனே அப்பாவுக்கு வந்து, ஓகே நீ இனிமே இந்த வீட்லயே வேலை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. எதனாலன்னா அப்புறம் பார்க்கலாம். ஹீரோயின் நிறைய சமைச்சு கொண்டு வந்து டேபிள் மேலே வைப்பா. அதை ஹீரோ பார்த்துட்டு இது என்ன சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல அப்பா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. டே, அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும், அமைதியாக சாப்பிடுன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட, டே வாயை மூடிட்டு சாப்பிடல, வாயை கிழிச்சிருவேன், மூடிட்டு சாப்பிடுடான்னு சொல்ல, இவன் வேணுக்குனே, அப்பா வேலை செய்கிற அக்காவுக்கு நிறைய சாப்பிட்டாதான் தெம்பு இருக்கும்ல, இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காரமாக அள்ளி வைக்க, இந்த குட்டி சாத்தா நான் காரமாக சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சும் வேணுக்குனே காரமாக அள்ளி வைக்கிறான்ல, இவனை அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருப்பானா, அப்போ ஹீரோயின் இந்தா பன்னு எல்லாத்தையுமே சாப்பிடுன்னு சொல்லிட்டு வைக்கும்போது, எனக்கு பட்டர் ஜாம் எல்லாமே எடுத்துட்டு வான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், உங்கள் அப்பா இறந்து போயிருக்காங்க, நீ என்ன பட்டர் ஜாம் எல்லாமே கேட்குறேன்னு சொல்ல, அதுவா எங்கள் அப்பா இறந்து போனது உனக்காக தானே, உன்னோட குழந்தையையும் உன்னையும் காப்பாற்றுறதுக்காக இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, எங்கள் அப்பாவே யோசிக்காத போது நான் எதுக்கு அவரை பற்றி யோசிக்க போகிறேன், ஆமாம் எங்கள் அப்பா தான் இறந்து போயிட்டாங்கல்ல, இனிமேல் நீ வீட்டில் வேலை பார்க்க வேண்டாம், வெளியே போன்னு சொல்ல, ஹீரோயினும் யோசிச்சு பார்த்துட்டு வெளியே போக போறா. அசிஸ்டன்ட் ஓடி வந்து, மேடம் இங்கே வேலையை விட்டு போக போறீங்களா, ஹீரோக்கு 3 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் இப்போ உயிரோடு இல்லை, இப்போ யார் தான் அவங்கள அக்கறையாக பார்த்துக்கிறது, நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்களேன்னு சொல்ல, சேச்சா அவனுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, அவன் தான் என்னை வீட்டை விட்டு கிளம்ப சொன்னான், சரி என்னோட பெட்டி படுக்கையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போகிறா. ஹீரோ கத்தியை வச்சுட்டு நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்க, ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிட்டு, டே என்னடா பண்ணுற, அப்படி பண்ணாதடா, அதெல்லாம் உனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் யார்கிட்ட காட்டுவேன், யாருமே எனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கு ஆசையாக வந்தாலும் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நான் செத்து போக போகிறேன், ஆமாம் நீ அன்னைக்கு கூட நீ செத்து போனேன்னு ஆசைப்பட்டல, பேசாமல் நம்ம 2 பேருமே சேர்ந்து செத்து போவோமான்னு கேட்க, என்னடா செத்து போகிற விளையாட்டாக விளையாடுறாங்க இவங்க 2 பேருமே.
ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. டேய் உனக்கு 13 வயசு தான் ஆகுது. உனக்கு எப்போ 18 வயசு ஆகுதோ அப்போ 2 பேருமே செத்து போயிரலாம். ஆனா ஒண்ணு, நீ 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ செத்து போக மாட்டேன்னு ஏதாட்டும் முடிவு எடுத்தனா, அது அக்ரிமெண்ட்ட உடைக்கிற மாரி ஆயிரும். அப்படி நீ முடிவு எடுத்தனா, நான் உன்ன கொலை பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாரி நான் வந்து செத்து போக மாட்டேன்னு ஏதாட்டும் முடிவு எடுத்தனா, நீயும் என்ன கொலை பண்ணிடலாம். கண்டிப்பா நம்ம 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடலான்னு சொல்ல, அப்படியா இது நல்ல ஐடியாவே இருக்கேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுக்கிறாங்க. காலையில ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கான். ஹீரோயின் அங்க வந்து ஒரு நிமிஷம் நின்னுடா, நீ ஸ்கூல் விட்டு வரும்போது நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே என்ன பாத்துக்கிறேன். நான் என்ன சின்ன பையன் மாதிரி உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறான். அங்க வரும்போது ஹீரோயின் ஹாய் ஓடியா ஓடியா நானே வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்ல, இவன் வந்து ச்சே உன்னை யார் வர சொன்னான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு சிரிக்கிறான். ஆனா வெளியே அப்படி கோவமா போற மாதிரி போறான். அடுத்த நாளும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான். ஆனா ஹீரோயின் அங்க இல்ல. ச்சே என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா இருக்க, ஹீரோயின் தனியா இருந்து எல்லாத்தையுமே ரசிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன மிஸ் பண்ண தானேன்னு கேட்க, யார் ஒன்று மிஸ் பண்ணா, இந்த அந்த பேக்கை பொடி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா அப்பா 2 பேருமே கேட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு, ஏம்மா கதவு தொற, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல, சீக்கிரம் என்னை உள்ளக்க விடு, பணக்கார வீட்ல நாங்களும் இருக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே லேப்டாப்ல கேமரா மூலமா பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ அங்க வந்து அது உங்க அம்மா அப்பா தானே, அவங்க உள்ளக்க வரணும்னா வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இங்க பாரு, எனக்கு நீ ஒருத்த மட்டும் தான் சொந்தம், வேற யாருமே கிடையாது, யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறா. ஹீரோயின் குட்டி பொண்ணா ஜுரத்துல இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவும் ஹீரோயினை ரொம்ப திட்டுவாங்க. இப்படி ஜுரத்துல படுத்து எங்க உயிரை எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, பேசாம செத்து போயிட வேண்டியதானே, உனக்காகலாம் நாங்க காசு செலவழிக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பாங்க. ஹீரோயின் குட்டி பாப்பாவா இருந்திருப்பால, அவ என்ன நினைப்பானா, ச்சே எனக்கு ஜுரம் வந்திருக்க கூடாது, இது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அவ மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டே இருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அவங்களெல்லாம் உள்ளக்க விட வேணாம், கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டே இருக்கா. ஹீரோயின் எதுக்காக சாகணும்னு நினைக்கிறா தெரியுமா, அவளோட வயிற்றுல இருக்க பாப்பா இறந்து போயிட்டுல, அது எல்லாத்துக்குமே இவ தான் காரணம், முக்கியமாக ஹீரோவோட அப்பா இறந்து போனதுக்கும் இவ தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிட்டே இருப்பா. அதனால தான் சாகணும்னு ட்ரை பண்ணுவா. அப்பன்னு பார்த்து நைட்டு அவளுக்கு எப்பவுமே தூக்கம் வராது. தூங்கணும்னு நினச்சா கூட ஹீரோவோட அப்பா பேயா வந்து அதே மாதிரி அந்த குட்டி பாப்பாவை தூக்கிட்டு வந்து இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாளா. ஹீரோ தலைவனியோட எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கி என்ன பண்ண, அப்படியா அப்போ ஏன் கூட வா, நான் உன்னை தூங்க வைக்கேன் சரியா, நிறைய ஸ்டோரி எல்லாமே சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டான். அடுத்த நாள் கூட இதே மாதிரியே ஹீரோ தலைவாணி எடுத்துட்டு வந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி நீ ஸ்டோரி சொல்றியா, டேய் உனக்கு 13 வயசு ஆயிடுச்சு, சின்ன வயசுல தான் அம்மாவை ஸ்டோரி சொல்லுன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துவாங்க, நீ என்னடா இந்த வயசுல போய் ஸ்டோரி கேட்குற, மூடிட்டு தூங்குடா, என்னையும் தூங்க விடுடா, அதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, யாருமே எனக்கு ஸ்டோரி சொன்னதே கிடையாது, போ நீயும் சொல்ல மாட்டியான்னு சொல்ல, ஓகே நான் சொல்லி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்கிறா. போதும் நீ ஸ்டோரி சொன்னது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்கல, எங்கள் அப்பா இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு நினைக்கிற, சேச்சா அப்படிலாம் கிடையாது, எங்கள் அப்பா அவரே தான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சாரு தவிர நீ எதுக்குமே காரணம் இல்லை, ப்ளீஸ் இதுக்கு மேலே நீ தூங்க முயற்சி பண்ணு, என்னால் என்னையே பார்த்துக்க முடியும், குட் நைட் அப்படி சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோ குட்டி பையனாக இருக்கும்போது அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. டேய் உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ மட்டும் தான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, நீ சின்ன பையன் கிடையாது, நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஹீரோ நினைக்க ஆரம்பிச்சிருப்பான், ஆமாம் நான் ரொம்ப பெரிய பையன், நானே என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. ஹீரோ ஒரு நாள் பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். அதை வந்து ஹீரோயின் ரசித்து பார்த்துட்டு இருக்கா. ஏய் சூப்பர்டா செம்மையாக வாசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஹீரோயினுக்கு பியானோ வாசிக்கிற ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். இவன் ரொம்ப அழகாக இருக்கானே சூப்பராக இருக்கானேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாகி, இப்போ என்ன உனக்கு பியானோ வாசித்தா பிடிக்கும் தானே, நானே வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வாசித்து காட்டியிருப்பான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போதையில் மட்டையாகி போயிருப்பா. ஹீரோ பக்கத்தில் போய் அப்படி தூக்கிட்டு பெட்டில் படுக்க வைக்க இவ கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிடு, நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், ஆனால் நீ தான் எப்போவுமே என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்ல, யார் சொன்னா நீ தான் என்னை நல்லா பார்த்துக்கிற, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு எப்போவுமே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்க, என்னோட ஹைட் எல்லாத்தையுமே அளந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேஜிக் எல்லாமே பண்ணி காட்டுவேன், ஞாபகம் இல்லையா, உன்னோட யாருமே என்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நீ முதல்ல தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பா.
யோசிப்பான். இவன் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சே! சொன்ன மாரியே அக்ரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவன் 18 வயசுல இப்ப நல்லா இருக்க ஆரம்பிச்சுட்டான். இவன் சாக மாட்டான்னு நெனைக்கிறேன். நான் இனிமே இந்த வீட்ல இருந்து கிளம்பி எங்கேயாட்டு போய் செத்து போயிரணும்னு சொல்லிட்டு ஐடியால இருப்பா. காலையில ஹீரோ பக்கத்துல போய் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வரான்னு சொல்ல, என்ன ஃப்ரெண்டு வரா? ஒரு பொண்ணு தான் வரா. என்னது பொண்ணா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? பாருடா உனக்கு எங்கேயோ மச்சம்லாம் இருக்கு. யார் சொன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு? அது என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். நீ ஏதாட்டும் நினச்சிக்காத சரியான்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கிறா. கரெக்டா அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட நல்லாவே பழகுறா. ஆண்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டா கண்டிப்பா ஸ்கூல் பொண்ணாவே மாறிடுவீங்க ஆண்டி. ஹீரோக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா தான் வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பிட்டா. ஹீரோயின் பக்கத்துல போய், டேய் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்கோயேன். உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? அவ அந்த விஷயத்தை கேட்கும்போது அவனோட கை எல்லாமே நடுங்கும் பாருங்களேன். பதட்டத்துல அப்படியே வேத்து ஊத்தும். அப்படியே கேட்க ஆரம்பிப்பா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஒருவேளை உன்கிட்ட வந்து ஒரு பையன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா ஓகே சொல்லிடுவியான்னு கேட்க, ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? நான் ஏற்கனவே ஒரு குழந்தையோட அம்மா. அம்மா எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட பேக்ல ஏதோ ஒன்று ஒளிச்சு வைக்கிறா. ஹீரோ பார்த்துருவான். என்ன ஒளிச்சு வைக்கிற? ஒன்றும் இல்லை. அதான் இப்போ நீ ஒரு பொண்ணு கூட சுத்துறல்ல, நைட்டு ஒரு வேளை நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேஃப்டி முக்கியம் தானே, அதனால தான் இது உள்ளக்க வச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்க, அப்படியா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நீயே சொல்லி தரியா? என்ன நான் சொல்லி தர மாட்டேன்னு நினைக்கிறியா? இந்த பாருன்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டா. மனசுக்குள்ள நீ வேணுக்குனே என்ன கிண்டல் பண்ணலாம் தானே நினைக்கிற, உன்னை கிண்டல் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு பழத்தை பிக்கிறா. ஐயோ எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் லேப்டாப்ல ஏதோ எழுதிட்டு இருக்கா. அதான் நான் வந்து உன்னை விட்டு போக போறேன், நான் எங்கேயாட்டு போய் செத்து போயிடுறேன், நீ நல்லா இருக்கணும் சரியான்னு எழுதி வைக்க அப்படியே தூங்கிட்டா போல இருக்கு. ஹீரோ பக்கத்துல வந்து எல்லாத்தையுமே படிச்சு பார்க்குறான். ஓ இதை தான் இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருந்தியா? ஆமா, நீ நல்லா இருக்கணும், உனக்கு 18 வயசு ஆயிட்டுல, நீ ஜாலியா இரு, நான் எங்கேயாட்டு போய் செத்து போயிறேன். நீ ஏன் தனியா போய் செத்து போகணும்? அக்ரிமெண்ட்ல என்ன எழுதியிருந்தோம்? நம்ம 2 பேருமே சேர்ந்து தானே போலான்னு சொல்லியிருந்தோம். பேசாம ஒரு பெரிய மாடியில போய் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிடலாம். இன்னைக்கே செத்து போடலாமா? டே அபசகுணமா பேசாதடா. நீ உயிரோட இருக்கணும், நான் செத்து போறேன். என்னோட பாப்பா எல்லாமே இறந்து போயிருச்சு. இனிமே நான் யாருக்காக வாழ போறேன்? யாருக்காகவும் வாழ போறதில்ல. ஆனா நீ அப்படி கிடையாது. உனக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. நீ ஜாலியா இருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு நைட்டு அப்படியே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ வர லேட் ஆகுது. என்னடா இந்த பையன் இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பார்க்குறா. ஹீரோ அப்படி கொட்டுற மலையில நனைஞ்சிட்டே இருக்கான். டேய் என்னடா பண்ற? வீட்டுக்கு வான்னு சொல்ல அப்படியே ஹக் பண்ணிட்டு, என்னை விட்டு போயிடாத, எனக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வேண்டாம், நான் உனக்காக தான் இருக்கிறேன், நான் வாழ்றதுக்கு இவ்வளோ நாள் யார் காரணம் தெரியுமா? நீ மட்டும் தான், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு சொல்ல ஹீரோயின் நினைக்கிறா, என்னது எனக்காக ஒரு பையன் வாழ்றானாச்சா? இதே மாதிரி யாருமே சொன்னது கிடையாது, நீ கவலைப்படாத நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே உணர்ச்சி வசமா பேசிட்டே இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் தூங்கலான்னு போகும்போது ஹீரோ கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கான். டே என்னடா பண்ற? உன்னோட ரூம்ல போய் படுத்து தூங்கு, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, பெரியவனா வளர்ந்துட்ட தானே. அதெல்லாம் கிடையாது, நான் உன் கூட தான் தூங்குவேன். ஒருவேளை சொல்லாம கொள்ளாம எங்கேயாட்டும் ஓடி போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டே தூங்க. ச்சே இந்த பையன் ரொம்ப என் மேல பாசம் வச்சிருக்கான் போல இருக்கு, அதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தூங்கிடுறா. காலையில ஹீரோவோட அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த சமாதிக்கு போயிருக்காங்க. 2 பேருமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஹீரோயின் நினைக்கிறா, நான் இனிமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறேன். ஆமா நான் பழசை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். ரொம்ப ஜாலியா இருக்க போறேன். ஹீரோ மனசுக்குள்ள, அப்பா நீங்க என்கிட்ட எப்பவுமே சொல்லுவீங்க நான் நல்லா பார்த்துக்கணும், அதே மாதிரி நானே தைரியமா முடிவு எடுக்கணும்னு. அதே மாதிரியே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒரு வேலைக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அவளை நான் காதலிக்கிறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க மருமகளை பார்த்துக்கோங்கப்பா. என்னை யாராலுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா எதனால ஹீரோயினை வேலைக்கு சேர்த்துருப்பாங்கன்னா, முதல்ல அவளோட பேரை கேட்டிருக்க மாட்டாங்க. எப்போ பேரை கேட்டாங்களோ உடனே வேலைக்கு சேர்த்துருப்பாங்கல்ல. எதனாலன்னா ஹீரோயினோட பேரும் ஹீரோவோட அம்மா பேரும் ஒரே பேர் தான். அதனால தான் அப்பாவுக்கு பிடிச்சி போய் நீ இங்கே இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு, அப்பா நீங்கள் வந்து அம்மா மாதிரி இருக்கிற பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, ஆனால் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி மருமகளாக ஏற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஆசையா பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் அழகா ட்ரெஸ்ஸை போட்டு அழகா ஆடிட்டே இருக்கா. ஐ ஜாலி, வீட்ல யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோ படிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கான். இனிமே வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு ஜாலியா ஆடிட்டே இருக்க, ஹீரோ பெட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஹீரோயின் ஆடுறத ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான். ஏய் நீ ரொம்ப அழகா ஆடுறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு. டே நீ இங்க என்ன பண்ற? ஹாஸ்டல்ல தானே இருக்கணும். அதுவா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, நீ நல்லா இருக்கியா? அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் சூப்பர் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்ல, டே என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் உன்னோட மூத்த பொண்ணு, என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே பத்தி புலம்பிட்டு இருக்கா. உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று ஹீரோ என்கிட்ட நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு என்னை வர்ணிச்சான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஏய் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் அந்த பையன் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருன்னு. அது மட்டும் இல்லாம நீ யாரையுமே லவ் பண்ண மாட்டிக்க. முதல்ல ஒரு டேட்டிங்க்கு போ, நான் ஆளை ரெடி பண்ணி விடுறேன்னு சொல்ல இவ ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை ஹீரோ மறுபடியும் வந்து என் கூடயே தூங்கிடுவானோ, ஐயோ கதவை மூடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கா. பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ஈன்னு பல்ல காமிச்சிட்டே இருக்க. டேய் இங்க எப்படிடா வந்த? அதான் என்கிட்டயும் ஒரு கீ இருக்குல்ல, நான் வந்து ஹவுஸ் ஓனர், என்கிட்ட எல்லா கீயும் இருக்குன்னு சொல்ல, சரி மூடிட்டு தூங்கு, ஆனா என்ன ஹக் பண்ணிட்டு தூங்காதன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு உன்னை ஹக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்கான். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? நீ ரொம்ப பெரிய பையன். நீ எப்படி ஒரு வேலைக்கார பொண்ண கட்டி பிடிச்சு தூங்கலாம்? நீ முதல்ல தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் தள்ளி போக மாட்டேன். உன் கூடவே தான் தூங்குவேன், இப்படி தான் தூங்குவேன்னு சொல்லிட்டே இருக்க. இப்போ நீ போகலன்னா உன் மேலே கோவப்பட்டுருவேன், பரவாயில்லையான்னு கேட்க, இவன் அப்படியே தள்ளி போய் படுத்துட்டான். ஹீரோயின் மனசுக்குள்ள பரவாயில்லையே இந்த பையனை மிரட்டினா கேட்டுப்பான் போல இருக்குன்னு சொல்ல, இவ தூங்கும்போது கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு ரொமான்டிக்காக கிஸ் கொடுத்துருவான். ஆனால் ஹீரோயின் முழிச்சுதான் இருப்பா போல இருக்கு. அடுத்த நாளே ஃப்ரெண்டு கிட்ட போய், உனக்கு ஒன்று தெரியுமா, தூங்கும்போது இப்படிலாம் அவன் கிஸ் பண்ணிட்டான்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்கு கடுப்பாயிட்டு, நீ கொடுத்த இடம் தான், முதல்ல எதுக்கு உன் கூட தூங்க சொல்ற? நீ இருக்கியே, நான் சொல்ற மாதிரி பண்ணு. நீ டேட் போறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்க, முதல்ல அவன் கூட போய் டேட் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன, இவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான்னு சொல்ல இவ டேட்டுக்கு போறா. அவன் ஒரு டீச்சர் போல இருக்கு. வரும்போதே புக் எடுத்துட்டு வந்து, இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், படிச்சு பாருன்னு சொல்லிட்டு புக்கை பத்தியே பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயின் மேலையும் கீழையும் பார்த்துட்டு என்னடா நடக்குது, ஃபுல்லும் புக்கை பத்தியே பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் அவெல்லாம் செட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன், எப்ப பார்த்தாலும் புக்கை பத்தியே பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாதுடி, அவன் உன் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கான், கொஞ்சம் பழகி பாரு அப்பதான் தெரியும்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோ நோட் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஹீரோயின் வீட்டுக்கு போய் களைப்பா உட்காருவா. என்னாச்சு ரொம்ப களைப்பா இருக்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு வந்தேன்னு போய் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ காலை பார்ப்பான். காலில் வந்து அடிபட்ட மாதிரி இருக்கும். என்னாச்சு காலில் அடிபட்டுட்டான்னு கேட்க, அதுவா ஹை ஹீல்ஸ் போட்டல, அதனால தான் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இவன் ஓடி வந்து காலை அப்படி மடி மேலே வச்சு மருந்து எல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ கேட்குறான், நாளைக்கு என்னோட காலேஜில் கிராஜுவேஷன் டே இருக்குது, நீ என் கூட வந்து டான்ஸ் ஆட முடியுமா? என்னது உன் கூட வந்து டான்ஸ் ஆடணுமா? சாச்சா உன்னோட காலேஜ் பொண்ணுங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க கூடயே போய் டான்ஸ் ஆட. அப்படிலாம் கிடையாது, நீ தான் என் கூட டான்ஸ் ஆட வரணும், நீ என் கூட வருவியா மாட்டியா? என்னடா சொல்கிற, நான் வந்து உன்னோட வீட்டு வேலைக்காரி, நான் எப்படி வர முடியும்? உடனே நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் ஹக் பண்ணுற மாதிரி, பேசாம நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என்னோட வேலைக்காரி விஷயத்த மறந்துடு. என்ன சொல்ற? அப்படிலாம் முடியாது, நாளைக்கு வேற ஏதாட்டு பொண்ணு கூட போய்க்கோ, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்ல ஹீரோ மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிறான். ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா நீ ரொம்ப கோவமா இருக்கியா? இப்போ உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி போய் ஹக் பண்ணிட்டான். நீ என்னை இப்படியே கட்டி பிடிச்சாலே போதும், நான் கோவம் எல்லாமே பறந்து போயிடும்னு சொல்ல இவ மனசுக்குள்ள, ச்சே இந்த பையன் ரொம்ப பாசத்துக்காக ஏங்குறான் போல இருக்கு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் கட்டி பிடிச்சிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா இன்னைக்கு உனக்கு கிராஜுவேஷன் டே தானே, காலேஜுக்கு போகலையான்னு கேட்க, அதான் நீ டான்ஸ் ஆட வர முடியாதுன்னு சொல்லிட்டியே, நீ வந்தால் மட்டும் தான் போவேன்னு சொல்ல, இவன் வந்து வேண்டாம் வேண்டாம் இவன் சொல்கிறத நம்பி போயிடாத, அப்புறம் மறுபடியும் இவன் என் கூட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிடுவான், வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாத்தையுமே மனசு கேட்காம போட்டு வருவா. வா போலான்னு சொல்லிட்டு கையை கோர்த்து அந்த பார்ட்டிக்கு போவா. அப்பதான் காலேஜ் பசங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா நீ எதுக்காக அந்த வேலை செய்யற அக்காவை உன் கூட கூப்பிட்டு வந்த? அது மட்டும் இல்லாம உனக்கு டான்ஸ் ஆடவே பிடிக்காது, நீயே வாலண்டியரா பிரின்சிபல் கிட்ட போய் கிராஜுவேஷன் டேக்கு நீங்க கண்டிப்பா டான்ஸ் வச்சாதான் நான் வருவேன்னு சொல்லியிருந்தேன், எதுக்காகன்னு கேட்க, அதுவா ஹீரோயினுக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவளுக்காக அரேஞ்ச் பண்ணேன், அங்கே பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருக்கா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு ஒருவேளை இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமோ? இங்கே பாரு எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பிடிக்காது, எனக்கு இவளை மட்டும் தான் பிடிக்கும், ஆமாம் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, என்னடா இவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்காங்க, "ஆமா, அந்த வேலை செய்ற பொண்ண எப்போ மொதல்ல லவ் பண்ண ஆரம்பிச்ச?" "அதுவா, நான் மொதல்ல சிகரெட் புடிச்சிட்டு இருந்தேனா, அப்பதான் இவங்க என்கிட்ட வந்து, 'நீ சிகரெட்லாம் புடிக்கக்கூடாது, பாப்பாக்கு நல்லதில்லன்னு' சொன்னாங்க. அப்போ மொதல்ல பார்க்கும்போதே அவ மேல காதல்ல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நான் அவள ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அது அவளுக்கே தெரியாது. இப்ப தெரிய வந்திருக்கும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின பார்த்துட்டே பேச, ஹீரோயின் கோவப்பட்டு வெளிய நடந்து போயிட்டே இருக்கா. ஓடி போய் ஹீரோ, "என்னாச்சு? எதுக்காக வெளிய போற?" "இல்ல, எனக்கு டான்ஸ் ஆட இப்ப விருப்பம் இல்ல. அதான் கிளம்புறேன்னு" சொல்ல, "ஓ! அப்படியா? சரி நானும் வரேன்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு வா போலான்னு சொல்ல, "என் கைய விடு. மொதல்ல வீட்டுக்கு போலாம். இப்படிலாம் கைய புடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத." "அதெல்லாம் கிடையாது. நான் அப்படிதான் புடிப்பேன். வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு கூப்ட்டு போறான். ஹீரோயின் மனசுக்குள்ள நெனச்சுட்டா, "முதல்ல இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து காதலிக்க வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவா. ஹீரோயின் தூங்கலான்னு போகும்போது, ஹீரோ அங்க வந்து, "நானும் உன் கூட தானே வந்து தூங்குவேன். வழிய விடுன்னு" சொல்ல, "இல்ல, நீ உள்ளுக்கு வரக்கூடாது. மொதல்ல நீ ஒரு பெரிய பையன் ஆயிட்ட. நீ தனியா போய் படு. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு கதவ டக்குன்னு பூட்டிட்டா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ரூமுக்கு வெளியே நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்திருக்கான். காலையில ஹீரோயின் வெளிய வந்து பார்க்கறா. ஹீரோ அப்படியே இருக்கிறான். உடனே, "இல்ல, இவனெல்லாம் கண்டுக்க கூடாது. அப்படி கண்டுக்கிட்டா மறுபடியும் என் மேல பாசம் வந்துரும்ன்னு" சொல்லிட்டு கிளம்பி போகும்போது, இவன் கைய பிடிச்சுட்டு, "எங்க போற? நீ நல்லா தூங்குன தானேன்னு" கேட்க, "அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு" சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறா. ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்றா. ஹீரோயின லவ் பண்றானா, இப்ப என்ன பண்றதுடி? எல்லாமே உன்னோட முட்டாள்தனம் தான். யாராட்டும் ஒரு பையன போய் பக்கத்துல படுக்க வைப்பாங்களா? அதுவும் கட்டி பிடிச்சு படுப்பாங்களாம். லூசு லூசு. மொதல்ல உனக்காக ஒரு டேட்டிங்க்கு ஒரு பையன அரேஞ்ச் பண்ணல. அவன போய் மொதல்ல லவ் பண்ண பாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த பையன தொரத்தி விட்டுறலான்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டீச்சர் கிட்ட போய் பேசுறா. "டீச்சர், என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்கள லவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்றேன்னு" சொல்ல, "பரவால்ல. ஆனா நான் உங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க எப்பனாலும் என்கிட்ட லவ்வ சொல்லலாம். அப்படி என்ன என்கிட்ட இருக்கு? நீங்க எப்படி என்ன லவ் பண்றீங்க?" "அதுவா, உங்க அழகு தாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? அதனால தான் நான் உங்கள லவ் பண்றேன்." "ஐய்யய்யோ! நான் வந்து அழகா இருக்கேன்னு நெனச்சு நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே மேக்கப் தான். மேக்கப்ப கலச்சா நான் பேய் மாரியே இருக்கேன். சும்மா கலாய்க்காதீங்க. நீங்க ரொம்ப அழகுன்னு" சொல்ல, இவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் கண்ணாடிய பார்த்துட்டு, "ச்சே! இந்த அழகுலாம் போயிட்டா யாருமே என்ன லவ் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. நான் கூட டீச்சர் என்னோட மனச பார்த்து தான் லவ் பண்றான்னு நெனச்சுட்டேன். எல்லாமே ஒரு பிரம்ம தான்னு" பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ பக்கத்துல வந்து, "இங்க பாரேன், நீ ரொம்ப ரொம்ப அழகு. ஒருவேள நீ அழகா இல்லனாலும் கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. உனக்கு 90 வயசு ஆனாலும், ஏன் 100 வயசு கிழவி ஆனாலும் உன்ன லவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஆள் இருக்குன்னு" சொல்ல, "நீ காமெடி பண்ணாத என்ன? நான் வயசானதுக்கு அப்புறம் யார் என்ன லவ் பண்ண போறா? என்னோட அழகுக்காண்டி தான் யாருனாலும் லவ் பண்ணுவான். அப்படி எந்த ஆம்பள இருக்கான்? நீயே சொல்லு பாப்போம்." "ஏன் இல்லையா? நான் எல்லா ஆம்பளையும் பத்தி பேசல. என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன். உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிருவான். அடுத்த நாள் டேட்டிங்க காமிக்கிறாங்க. டீச்சர் மறுபடியும் போய் ஹீரோயின் கிட்ட நெறைய லெசன பத்திலாம் சொல்லிட்டே இருக்கான். ஹீரோ அங்க தான் உட்கார்ந்திருக்கான். ஹீரோக்கு கடுப்பாகுது. ஹீரோயின் அந்த பையன்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது இவனுக்கு அப்படியே வெந்நீர் ஊத்துன மாரி இருக்கு. "டேய், உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போகும்போது, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த டீச்சர் கூட சும்மா பழகுறேன்னு நெனச்சா உண்மையாவே லவ் பண்ணிருவ போல இருக்கே. இனிமே அவன்கிட்ட பழகாத. அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் கண்டிப்பா அவன தான் லவ் பண்ணுவேன். லவ் பண்ணாம போவேன். ஆனா இந்த உலகத்துல யார லவ் பண்ணாலும் பண்ணுவேன் தவிர உன்ன லவ் பண்ணவே மாட்டேன்." "அப்படியா? நீ கண்டிப்பா என்ன தான் லவ் பண்ணி ஆகணும். அவன்கிட்ட போகக்கூடாது. உனக்கு தெரியாதா? நம்ம 2 பேருமே அக்ரீமெண்ட்ல என்ன எழுதிக்கிட்டோம்? உன்ன நான் பாத்துக்கணும். என்ன நீ பாத்துக்கணும். நம்ம 2 பேருமே பிரிஞ்சு போகவே கூடாது. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீ வேற எந்த பையன்கிட்டயுமே பழகக்கூடாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ மட்டும் இந்த வீட்ட விட்டு போயிட்டனா, நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும். நீ என் கூட இருந்தா மட்டும் தான் ஜாலியா மகாராணி மாரி இருக்க முடியும். இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாது. என் கூட தான் இருக்கணும்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு அவங்க அப்பா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நெனச்சு பாத்துட்டு கண்ல இருந்து கண்ணீரா ஊத்தும். இவனுக்கு கஷ்டமாயிட்டு, "எதுக்காக நீ அழுவுற? நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒண்ணுமே இல்லன்னு" சொல்லிட்டு, அவ கண்ணீர முத்தத்தாலேயே அப்படி தொடச்சு எடுக்குறான். கண்ல முத்தம் குடுக்குறான், மூக்குல முத்தம் குடுக்குறான். அப்படியே எல்லா இடத்துலயுமே முத்தம் குடுக்க, இவ சப்புன்னு ஒரு அற அஞ்சு, "என்ன நெனச்சிட்டு இருக்க? இந்த வீட்ல நானே ஆசைப்பட்டு இருக்கேன்னு நெனைக்கிறியா? நீ தான் என்கிட்ட கெஞ்சின இந்த வீட்ல இருக்க வைக்கிறதுக்கு. அதே மாரி நான் வந்து உன்னோட காச எதுக்குனாலும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கல்ல. நான் எத்தன பசங்க கூடனாலும் ஒண்ணா இருப்பேன். எத்தன பேர் கூடனாலும் என்னனாலும் செய்வேன். அத கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல சரியா? முதல்ல உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் தேடிக்கோ. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ட விட்டு போயிருவேன் சரியா?" "ஓ! அப்படி ஒரு கதை இருக்கா? இங்க பாரு, நான் எந்த கேர்ள் ஃபிரெண்டும் தேடிக்க மாட்டேன். நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். வந்துட்டா சொல்றதுக்கு கேர்ள் ஃபிரெண்ட தேடிக்கணுமா கேர்ள் ஃபிரெண்டு? போடி அங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ பக்கத்துல நெருங்குறதே கிடையாது. ஆனா ஹீரோ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுங்கள கூப்ட்டு வந்து
ரூம்குள்ள ஏதோ பண்ணுவான் போல இருக்கு. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. எந்திரிச்சு, "நீ இந்த மாரி தப்பாலாம் பண்ணக்கூடாது. உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட தேடிக்கோ. அவ கூட சந்தோஷமா இரு." "ஏய் அத சொல்ல உனக்கு உரிமை இல்லன்னு. அது மட்டும் இல்லாம நீ எல்லா உண்மையும் கரெக்ட்டா சொல்லிர்றியோ? நீ வந்து உள்ளுக்கு ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு நடிக்கிற. போ போ உன்னோட பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள போய் அந்த பொண்ணுகிட்ட, "ஏய் பொண்ணு உன்ன காசுக்காக தானே நடிக்க கூப்பிட்டேன். வந்த வேலை முடிஞ்சிட்டுல. பின்பக்கம் வழியா அப்படியே ஓடிருன்னு" சொல்ல, இவ காச வாங்கிட்டு ஓடி போயிட்டா. ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் ஃபோன் பண்ணி, "அவன் இன்னுமே கெட்டவனா ஆயிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ண கூப்பிட்டு வரான்னு" சொல்ல, "இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். இனிமே நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட புடிச்சா அவன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? சீக்கிரம் டீச்சர் கூட ஒண்ணா இருக்க பாரேன்னு" சொல்ல, இவ ஓகேன்னு சொல்லிட்டு டீச்சர பார்க்க போறா. அவங்க 2 பேருமே சாப்பிடலான்னு கிளம்பி போகும்போது, டீச்சரோட காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு, "டீச்சர் இவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு?" கேட்க, இல்லன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இவ்வளோ நாள் இந்த டீச்சர் இவ கூட டீசென்ட்டா தான் பழகியிருப்பான். ச்சே! இவன் நம்மளுக்காக நெறையவே பண்ணியிருக்கான். ஏன் நம்ம ஒரு சான்ஸ் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவனோட கைய பிடிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட, "இல்ல நான் இவன உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு" சொல்ல, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா மெசேஜா பண்றாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் ஐ லவ் யூன்னு டீச்சர் மெசேஜ் பண்றா. நானும் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு இவளும் மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பா. ஹீரோ ரூம்குள்ள வந்து அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே படிச்சு ஹீரோயின எழுப்பி, "அப்ப நீ என்னை ஏமாத்திட்டல்ல? உண்மையாவே அவன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு?" கேட்க, "ஆமாடா நான் அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவன நான் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிரேன்னு" சொல்ல, ஹீரோ வந்து அப்படியே முட்டி போட்டு கெஞ்சுறான். "ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு போயிறாத. நான் இனிமே நீ சொன்ன பேச்ச எல்லாத்தையுமே கேட்குறேன். நான் உன்னை காதலிக்கிறேன்னு பின்னாடி சுத்தவே மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேட்டுப்பேன். உன் கூட வந்து தூங்க மாட்டேன். ஆனா ப்ளீஸ் நீ டீச்சரை மட்டும் வேண்டான்னு சொல்லிரு. அவனை பிரேக்கப் பண்ணிருன்னு" சொல்ல, இவன் மனசுக்குள்ள, "நான் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த டீச்சரை உண்மையாவே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இவனுக்காக நான் விட்டு கொடுக்கணுமா? சேச்சே விட்டு கொடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோவோட கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை கொடுத்து, "நீ எப்படி இப்படி செல்ஃபிஷா நினைப்ப? நான் உண்மையாவே அந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்றேன். பிரேக்கப் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு இனிமே என் கண்லயே முழிக்காத. சீக்கிரம் உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட தேடிக்கோன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. நைட்டு அவன் என்ன பண்றான்னு வெளியே போய் பார்க்குறா. அங்க ஹீரோ கையை அறுத்துட்டு ரத்தம் சொட்ட சொட்ட, "நீ அந்த டீச்சரை பிரேக்கப் பண்ணுவியா மாட்டியான்னு?" கேட்க, "பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி, "இங்க ஒரு பையன் கையை அறுத்துக்கிட்டான். நீங்க வந்து பாருங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. ரூம்குள்ள கதவு பூட்டி ஏங்கி ஏங்கி அழுவுறா. ச்சே! ஹீரோ ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறான்? அவன் கண்டிப்பா என்ன மறந்து போயிரணும். அது மட்டும் இல்லாம அந்த கை பியானோ வாசிச்ச கை. அத போய் கீறி தொலைச்சிருக்கானே! அவன் கைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்கா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து, "மேடம், ஹீரோ சார் இப்ப நல்லாவே வேலை பார்க்குறாங்க. நெறைய கம்பெனியே இப்ப அவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இப்ப தான் சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை இப்ப மட்டும் என்ன மறந்துட்டு அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ல, ஹீரோ வந்து இங்க எல்லார் கூடயுமே சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அந்த சரக்கு பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தோணுது. நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது இதே மாரியே சரக்கு அடிச்சிருப்பானா? உடனே ஹீரோயின், "இங்க பாரு நீ சின்ன பையன். இந்த மாரி சரக்கு அடிக்கக்கூடாது சரியான்னு" சொல்ல, இவன் கோவப்பட்டிருப்பான். "போங்க நீங்க என்ன திட்டிட்டீங்கன்னு" சொல்ல, "அச்சச்சோ! என்ன ரொம்ப கோவப்பட்டுட்டேனா? சரி விடு. நீ வளர்ந்ததுக்கப்புறம் நானும் நீயும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம் சரியா? ப்ராமிஸ். அது முடியும் நீ சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு" சொல்லியிருப்பா. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "என்னால உன்ன மறக்கவே முடியலடி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டே இருக்கான். பக்கத்துல உள்ளவங்கலாம், "பாஸ் பாஸ் இதுக்கு மேல நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருவீங்கன்னு" சொல்ல, "இல்ல இல்ல நான் செத்து போகக்கூடாது. கண்டிப்பா ஹீரோயினுக்காக உயிரோட இருப்பேன்னு" சொல்லிட்டு அந்த அக்ரீமெண்ட்ட பத்தி நெனச்சு பார்க்குறான். அதாவது ஒருவேளை யாராட்டும் ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து இவங்களும் செத்து போயிரணும்ல. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா நான் ஹீரோயின சாக விட மாட்டேன். அவளுக்காக நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். ஹீரோயின் வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கா. அதாவது பீரியட்ஸ் போல இருக்கு. ஐயோ! அம்மான்னு கத்திட்டே இருக்க. ஹீரோ பார்த்துட்டு அப்படியே உள்ளக்க போயிர்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. இதே மாரி வயிறு வலியில இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே அரவணைச்சு மாத்திரை எல்லாமே குடுத்து, அப்படியே தோள்ல சாய வச்சு தூங்க வச்சிருப்பான். இப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க, ஹீரோ மறுபடியும் திரும்பி வந்துட்டு பக்கத்துல தண்ணி, மாத்திரை எல்லாத்தையுமே வச்சுட்டு உள்ளக்க போயிருவான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஹீரோ லாக்கர்ல இருந்து 2 பேருமே செத்து போயிரலான்னு சொல்லிட்டு ஒரு அக்ரீமெண்ட் போட்டாங்கல்ல, அத எடுத்து படிச்சுட்டு, இனிமே இந்த அக்ரீமெண்ட் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அத எரிக்கிறான். அப்ப என்ன நெனைக்கிறான்னா, "நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம நீ அந்த டீச்சர் கூடயே ஒண்ணா இரு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம்னு" சொல்லிட்டு அப்படியே சோகமா இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, "பாஸ் நீங்க சொன்ன மாரியே எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டேன். அந்த டீச்சர் நல்லவனே கிடையாது. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினையும் இன்னொரு பக்கம் லவ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கான். என்ன கதைன்னே தெரிலன்னு சொல்ல, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுடின்னு கேட்க, அதுவா நீ எப்பதான் அந்த டீச்சருக்கு ஓகே சொல்ல போற? அவனும் உன் பின்னாடி சுத்திட்டே இருக்கான். நீ அவனுக்கு ஓகேவே சொல்ல மாட்டிக்க. இப்ப என்ன ஓகே சொல்லுவியா மாட்டியா? சரி நான் இன்னைக்கே சொல்லி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு டீச்சரோட வீட்டுக்கு போறா. அங்கதான் ஒரு பொண்ணு அப்படியே உட்கார்ந்துருக்கா. இவளுக்கு ஒரே டவுட்டு. ஆமா நீ யாருன்னு கேட்க, நானா டீச்சர் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல இவளுக்கு ஷாக் ஆயிட்டு. டீச்சர் ஓடி வந்து நேரா அந்த பொண்ணு கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை கொடுத்து, என்ன சொல்லிட்டு இருக்க? தப்பு தப்பா சொல்லாத. நான் ஒன்றும் லவ் பண்ணலன்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணல. என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டு. அதனால உன்ன லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டேன். இப்ப என்ன லவ் பண்ண முடியாதா? பொய் சொல்லாதீங்க டீச்சர். உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல இருக்காளே ஒரு பொண்ணு. அந்த பொண்ண நீங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு நான் சொல்லவா? என்னை எப்படியாட்டும் உங்கள வெறுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ண லவ் பண்ற மாரி நடிச்சீங்க. எங்க அம்மா சொன்னதுனால தானே இந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னீங்க. இல்லன்னா நீங்க லவ் பண்ற மாரி நடிக்க கூட மாட்டீங்க. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்கள ரொம்ப லவ் பண்ணேன்னு கெஞ்சிட்டே இருக்கேன். ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆ என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தானே. இரு இரு நான் ஃபோட்டோ எடுத்து மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. இந்த பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. உனக்கு என்ன பிடிக்கலையா? உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ப்ளீஸ் உண்மையை சொல்லு. நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. டீச்சர் வந்து அழாத அழாத சரியா, நான் உன் பக்கத்திலே இருப்பேன். எனக்கு ஒன்று பிடிக்கும்டின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரோட காதலை பார்க்கும்போது அவளையும் ஹீரோவையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்ப்பா. அப்போ ஃப்ரெண்டு தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்து, டே டீச்சர் உன்னை போய் நம்பினா பார்த்தியா? சே என்னோட ஃப்ரெண்டை ஏமாத்திட்டல. அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணையும் சேர்த்து ஏமாத்திருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே தொடப்பக்கட்டையை வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்கா. இந்த பொண்ணு வந்து அம்மா விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்க, ஹீரோயின் தன்னோட ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு சோகமா ரோட்ல போயிட்டே இருக்கா. ஹீரோக்கு தெரியும் இவ கண்டிப்பா மனசு உடைஞ்சு போய் தான் வருவான்னு. அப்படி ரோட்ல இவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வெளியே வரத பார்த்துடுறான். அப்படி ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயின் ரொம்ப சோகமா போறாளா. இதை பார்க்கும்போது ஹீரோவோட மனசு தாங்கவே முடியல. அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கான். அப்போதான் அந்த டீச்சர் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிரு. நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை விரும்பலைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அவளை அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப அடிக்கிறாங்க. பேசாமல் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி அப்படிலாம் அடிக்காதீங்க. அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறியான்னு கேட்க, இவளும் கண்ணில் கண்ணீரோட, ஓகே எவ்வளோ செஞ்சுட்டேன் இதை செய்ய மாட்டேனா? உன்னோட கதவுக்கு முன்னாடி நிறைய பூவு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அந்த ஃப்ளவரை குப்பையில் போட்டுரு. ஸ்நாக்ஸை நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அந்த ஃப்ளவர் எல்லாமே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நல்லா சரக்கு அடித்து மட்டையாகி போய் இருக்கா. ஹீரோ அப்படி பார்த்துட்டு சோகமாக தான் இருக்கான். ஆனால் ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். ஹீரோயின் இதே மாதிரி நிறைய சரக்கு அடிச்சிருக்கும் போது நிறைய தடவை நம்ம ஹீரோ தானே அப்படி தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, அப்போல்லாம் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்த, இப்போ கம்பெனி கம்பெனின்னு ஓடிட்டு இருக்க, போ போன்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ அவள் காலில் அடிபட்டிருக்கதை பார்க்குறான். ஓடி போய் காலை மடியில் வச்சுட்டு மருந்து எல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அழுகையாக வருது. நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க, இவன் கையை பிடிச்சிட்டு, என்னாச்சு? நீ லவ் பண்ணுற பையன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டானா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? சேச்சா அப்படிலாம் கிடையாது. நீ அழுவுறத வச்சு சொன்னேன். என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல, இவ அப்படியே கையை கோத்து, உனக்கு தெரியாதுல அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண, ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். நீ அழாத அழாத, நான் உனக்காக இருப்பேன் சரியா? இனிமேல் நீ ஃபீலே பண்ணக்கூடாது. நம்ம 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங் போகலாம். நான் இவ்வளோ நாள் வீட்டுக்கே வராமல் இருந்தேன்ல, இனிமேல் டெய்லியுமே வீட்டுக்கு வந்துடுவேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து மூவி பார்க்கலாம், சேர்ந்து சாப்பிட்லாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் சரியா? பழைய மாதிரியே நம்ம ஜாலியாக இருக்கலாம் தானே? ஆமாவா இல்லையா? தலையை மட்டும் ஆட்டுன்னு சொல்ல அவளும் ஆமான்னு சொல்லிடுறா. உடனே இவ ஹக் பண்ணி நெத்தியில பாசமா கிஸ் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள தோணுது, அச்சச்சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுதுன்னு நினைக்கும் போதே நம்ம ஹீரோ பட்டு பட்டுன்னு எல்லா இடத்துலையுமே கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நியூ இயரை தான் காமிக்கிறாங்க. நியூ இயரில் 2 பேருமே சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏய் உனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்டை நான் வந்து அனுப்பி வைக்கவா?
அவன் சூப்பரா ஹேண்ட்ஸமா செம்மையா இருப்பான். சீக்கிரம் அவன போய் பார்க்கலான்னு சொல்ல, அப்படியே ஹீரோ மொறச்சு பார்த்துட்டே இருக்கான். என்ன உனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் தேவையா? நான் இருக்கேன்ல. இப்ப என்ன சொல்லப் போறேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், ச்சே ச்சே அப்படிலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, டேய் என்ன எதுவுமே பண்ணிறாத. என்னோட ஃப்ரெண்டு சும்மா காமெடிக்கு பண்ணான். நான் எந்த பாய் ஃப்ரெண்டும் தேடி போக மாட்டேன். உன் மேல சத்தியம்னு சொல்ல, இவன் கட்டி புடிச்சு அப்படியே லிப்ஸ்ல ஒரு கிஸ் குடுத்தான் பாருங்களேன். அப்படி ஒரு ரொமான்ஸ். 2 பேருமே கிஸ் குடுத்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுர்றா. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ கேட்குறான், ஓ! இன்னுமே என் மேல கோவப்படுறியா? என் மேல கோவமா? என்ன சொல்லு சொல்லுன்னு கேட்க, ஹீரோயின் அமைதியா இருக்கா. பார்த்தா டிவில கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. நியூ இயர்ல கரெக்ட்டா 12 மணி ஆகுது. 12 மணி ஆனோனே ஹீரோயின் கத்துறா, ஹாப்பி நியூ இயர்! நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல, 2 பேருமே ஹக் பண்ணிட்டு ரொமான்டிக்கா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பார தொறந்து ஓனரா இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு வந்து, ஏய் இப்பலாம் என்கிட்ட ஃபோன் பேசுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் கூடயே ஒண்ணா இருக்கிற மாரி இருக்கு. ஒருவேளை நீயும் அவன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? ச்சே ச்சே அப்படிலாம் கிடையாது. நான் எப்படி ஹீரோவெல்லாம் லவ் பண்ணுவேன்? நீ காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, ஐயையோ! இவளுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு நான் செத்தேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்துல போய், என்ன மேடம் தூங்கிட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் விடு, நீ எப்படி சீக்கிரம் வந்த? நீ கம்பெனி விஷயமா வெளிநாட்டுக்கு போனல, அதுக்குள்ளே வந்துட்ட? அதுவா, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில கிஸ் கொடுத்துட்டு, சரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், மேடம் என்ன மிஸ் பண்ணீங்களா? சேச்சா அப்படிலாம் கிடையாதே, நான் உன்னை மிஸ்ஸே பண்ணலன்னு பொய் சொல்ல வரா. உடனே இவன் மடியில் தூக்கி வச்சுட்டு, ஏய் பொய் சொல்லாத, நீ என்னை மிஸ் பண்ண தானே, என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானேன்னு கேட்க போவ. ஹீரோயினுக்கு அவளோட குழந்தை இறந்து போனது, ஹீரோவோட அப்பா இறந்து போனது எல்லாமே ஒரு ஞாபகமாக வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஹீரோவோட அப்பா சமாதிக்கு போய் எல்லாமே பேசியிருப்பாங்கல்ல. அப்போ கூட ஹீரோயின், நான் உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாள். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இவனை எப்படி நான் லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு சொல்ல தெரியல, நான் உன்னை மிஸ் பண்ணனா இல்லையான்னு எனக்கே தெரிலன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோக்கு அப்படி என்னென்னோ பண்ணுது. அதான் ரொமான்ஸ் ஆனால் பசங்களுக்குலாம் ஏதோ பண்ணும்ல, அப்படி ஆயிட்டு உடனே, அச்சச்சோ! நான் முதல்ல ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ள ஓடி போயிட்டான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு, பார்க்க தான் சின்ன பையன், ஆனா பண்ற வேலைலாம் பெரியவங்களே தோத்து போயிருவாங்க போல இருக்கு. இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட பர்த்டே வருது. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஓடி போய், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கண்ணத்துலயே கிஸ் கொடுத்துட்றான். ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிருது. என்னடா இவங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உத்து உத்து பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், ஆமாம் என்னோட கிஃப்ட் எங்க, சீக்கிரம் தான்னு சொல்ல, உனக்கு கிஃப்ட் வச்சுருக்கேன், டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுக்க போகிறா. ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு, எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாம், நீயே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான், அதுவே போதும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக கட்டி பிடிச்சிட்டு பட்டுன்னு இன்னொரு முத்தத்தை கொடுத்துட்றான். இங்கே ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருக்கா. இங்கே என்னடா நடக்குது? முதல்ல நம்ம உள்ளக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வயிறு பசிக்கல போல இருக்கு. அவன் கையை வச்சு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருக்கா. அவள் வந்து, டே என்னோட கையை விடுடா விடுடான்னு கெஞ்சிட்டே இருக்கா. அதெல்லாம் விட முடியாது, நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துட்டே இருக்க. ஃப்ரெண்டு கேட்குறா, என்ன ஹீரோ சார், முதல்ல உங்கள் தட்டை பார்த்து சாப்பிடுங்க, ஹீரோயினையும் சாப்பிட விடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, என்னோட ஹீரோயினுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட்டுட்டே இருக்கான். இங்கே ஃப்ரெண்டால் பார்க்கவே முடியல. அப்படியே வெளியே போய் நிற்கிறா. ஹீரோயின் போய், ஏய் மன்னிச்சிருடி, அவன் அப்படிதான், சும்மா சும்மா விளையாட்டுக்காக பண்ணுறான், மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காத. ஓ அப்படியா, விளையாட்டுக்காக பண்ணுறான், இதை எல்லாத்தையுமே நம்புகிறான். உன்னோட ஆளுக்கு என்னோட பொண்ணு ரொம்பவே மேலேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, உன்னோட பொண்ணா, டீச்சரே லவ் பண்ணவ தானே உன்னோட பொண்ணு, இங்கே பாரு என்னோட ஹீரோவை பற்றி ஏதாட்டு தப்பாக சொன்னால் அவ்வளோதான் கேட்க ஃப்ரெண்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏய் என்னோட பொண்ணை பற்றிலாம் பேசாத, உன்னோட ஆளோட என்னோட பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், அவளாட்டு இவ்வளோ மோசமாலாம் நடந்துக்கலப்பான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிண்டலாக பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கா. முன்னாடி தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ 2 பசங்க வந்து, மேடம் நீங்கள் தான் பாஸை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் பார்க்குறதுக்கு பாஸோட அம்மா மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போன்னு பார்த்து ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, ஆண்டி நான் தான் பாஸோட அசிஸ்டன்ட், உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்னோட பாஸுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, எங்கள் கம்பெனியில் மீட்டிங் வச்சாலும் என்னை மட்டும் தான் என்னோட பாஸ் கூப்பிட்டு போவாங்க, அவ்வளோ பிடிக்கும் என்னோட பாஸுக்குன்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னது நான் ஆண்டியான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோ கிட்ட போய் அவனோட தோல் மேலே கையை போட்டுட்டு, பாஸ் இங்கே பார்த்தீங்க
பார்த்தீங்களா? இந்த ஃபைல பாருங்க, அந்த ஃபைல பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃப்ளர்ட் பண்ற மாரியே பேசுறா. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நான் அவனுக்கு செட் ஆக மாட்டேனோ? இந்த மாரி சின்ன பொண்ணுங்க தான் அவனுக்கு செட் ஆகும். நான்லாம் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ பக்கத்துல போய் அப்படியே கிஸ் குடுக்குற மாரி போறானா, ஹீரோயின் "போச்சு போச்சு என்கிட்ட வராத. யாராட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளதான். என்னை விட்டு தள்ளியே இருன்னு" சொல்ல, "நீ ஏன் இப்படி பேசுற? வான்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சு ஒரு ரூம்குள்ள கூப்பிட்டு போறான். அங்க ஃபுல்லா ஹீரோயினோட ஃபோட்டோஸாவே இருக்கு. இது என்ன என்னோட ஃபோட்டோஸாவே இருக்கு? ஆமா, நான் கொஞ்ச நாளா வீட்டுக்கே வரலல்ல. அப்ப எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இந்த ஃபோட்டோஸ பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். நீ இல்லாம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு கிஸ் மேல கிஸ்ஸா குடுக்க ஆரம்பிச்சுருவான். ஹீரோயின் தள்ளி விட்டுடுறா. "ஏன் என்னாச்சு? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்னோட அசிஸ்டன்ட் என் தோள் மேல கைய போட்டு பேசினான்ல, அதனால தானே நீ கோவப்படுற. நீ கவலைப்படாத. அவளுக்கு ஒரு நாள் இருக்கு. அத விடு. நான் வேற ஏதாட்டும் பொண்ணுங்க கூட பேசினா உனக்கு பொறாம வருது தானே? ஆமாவா இல்லையான்னு கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீ தப்பு தப்பா யோசிக்காத. நீ என்னோட குடும்பத்துல ஒருத்தன். அது தவிர எனக்கும் உனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் தப்பா நினைக்காதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஃப்ரெண்டு கிட்ட ஓடி போய் புலம்புறா. "இங்க பாரு, எனக்கு எப்படியாட்டும் அந்த பையன்கிட்ட இருந்து தூரமா போணும். அதுக்கு நீ தான் ஐடியா குடுக்கணும். பேசாம மேல் மாடல கூப்பிட்டு அவங்க கூட ஒண்ணா இருக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ என்னை விட்டு போயிருவான்னு" சொல்ல, ஃப்ரெண்டு வந்து "அப்படிலாம் பண்ணாத. ஏற்கனவே டீச்சர் கிட்ட ஏமாந்துட்ட. இன்னொரு சின்ன பையன் கூட ஏமாறாதன்னு" கேட்க, "இல்ல இல்ல நான் அப்படிதான் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு ஒரு மேல் மாடல புக் பண்றாங்க. ஹீரோயின் மேல் மாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு சின்ன பையன் வரான். இவனை பார்த்தோன்னே, "நீயும் சின்ன பையனா? டேய் உனக்கு என்ன அவ்வளோ காசு தேவைப்படுதான்னு?" கேட்க, "ஆமாக்கா எனக்கு நிறைய காசு தேவைப்படுது. உங்க கூட ஒண்ணா இருக்கேன். எவ்வளோ நாளும் காசு தாங்கன்னு" சொல்ல, "சரி அந்த காசை எடுத்துட்டு கிட்ட வான்னு" சொல்லும்போது ஹீரோ கதவை உடைச்சிட்டு உள்ளுக்கு வரான். அப்பதான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, "என்னை மன்னிச்சிடுடி. ஏற்கனவே அந்த டீச்சர் உன்னை ஏமாத்திட்டான். மறுபடியும் நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க. அதனால தான் மனசு தாங்காம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே நீயே பார்த்துக்கோ. என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "ஏய் துரோகி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, "இங்க என்ன பண்ற? முதல்ல நீ வெளியே போன்னு" சொல்லிட்டு அந்த மாடல் கிட்ட பேச போறா. உடனே ஹீரோ பக்கத்துல போய் அந்த மாடல் கிட்ட, "இந்த பாத்தியா நிறைய காசு இருக்கு. இதை வச்சுட்டு ஓடி போறியா இல்லையான்னு" கேட்க, ஹீரோயின் அதை பார்த்துட்டு, "என்ன இந்த மாடல் வந்து காசுக்காக வந்தான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் அவன் வாங்க மாட்டான்னு" சொல்றதுக்குள்ளேயே அந்த பையன் காசை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். இப்ப ஹீரோயின் பக்கத்துல போய், "என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன பசங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன தவிர எல்லார் கூடயும் ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது." "டேய் என்ன சொல்லிட்டு இருக்க? நான் யார் கூடனாலும் ஒண்ணா இருப்பேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. போறியா இல்லையா?" "சரி நீ யார் கூடனாலும் ஒண்ணா இருப்பேன்னு சொன்னல. ஏன் என் கூட இருக்க மாட்டியா? முதல்ல என் கூட இருன்னு" சொல்லிட்டு கிஸ் பண்ண போறான். உடனே ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, "டேய் இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. அன்னைக்கு டீச்சருக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிட்டு அந்த கவலையில உன்னை கட்டி பிடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அது மட்டும் இல்லாம நீயும் நானும் லவ் பண்றது உண்மையான லவ்வே கிடையாது. நீ வந்து என் மேல வச்சிருக்கிறது ஒரு அஃபெக்ஷன் மட்டும்தான். உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க. உனக்குன்னு யாருமே இந்த உலகத்துல இல்ல. அப்பதான் நான் உன்னோட வாழ்க்கையில வந்தேன். என்னோட பாசத்தை பார்த்து நீ லவ்வுன்னு நினைச்சிட்டு இருக்க. முட்டாள்தனமா யோசிக்காத. உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. நீ நல்ல பொண்ணை தேடி லவ் பண்ணு சரியா? இது வந்து லவ்வே கிடையாது. வெறும் அஃபெக்ஷன் மட்டும்தான்" சொல்ல, இவன் கட்டி பிடிச்சிட்டு கிஸ் கொடுக்குற மாதிரி, "போடி வாயில ஏதாட்டும் அசிங்கமா வந்துட போகுது. நான் உன் மேல வச்சிருக்கிறது அஃபெக்ஷனா? என்னோட லவ்வை உன்னால புரிஞ்சிக்க முடியலல்ல. நான் எத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்போ உன்னை முதல்ல பார்த்தனோ அதுல இருந்தே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த டீச்சர் கூட பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலா வரும். ஆனா எங்க நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கூட மறைச்சிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் நீ வயிறு வலியில துடிக்கிறியோ அப்படியே உன்னை அள்ளிக்கிட்டு, 'அழாத நான் இருக்கேன்' அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அப்பலாம் உன்கிட்ட என்னால வர முடியல. பயம். ஒருவேளை நீ என்னை விட்டு போயிட்டனா, அதனால தான் நான் உன்கிட்ட கூட வந்து பார்க்கல. உன்னை ஒவ்வொரு நாள் பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் தெரியுமா? அது உனக்கு சொன்னாலும் புரியாது. நரக வேதனை. நான் செத்து போயிடலாம் கூட நினைச்சேன். ஆனா நான் செத்து போக முடியல. எதுக்காக தெரியுமா? நான் செத்து போயிட்டேன்னா உன்னை யார் நல்லா பார்த்துக்கிறது? என்னை விட எவனுமே உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டான். ஐ லவ் யூ டி. உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கைய பிடிச்சி எமோஷனலா பேசிட்டே இருக்க. "இல்ல நம்ம 2 பேருக்குமே செட் ஆகுது. நீ என்னை விட்டு போயிருன்னு" சொல்லிட்டே இருக்கா. இவனுக்கு கடுப்பாயிட்டு, "நீ சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டீங்கல்ல. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். நான் கண்டிப்பா உன்னை அடைஞ்சே ஆவேன்னு" சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் என்னை விடு விடுன்னு கெஞ்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவன் கிஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். பட்டுன்னு நம்ம ஹீரோயின் ஒரு அறை கொடுக்க, இருந்தாலும் "நான் உன்னை விட மாட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அழ ஆரம்பிச்சுட்டா. "நீ ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் என்னை விட்டு போன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ,
நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா? எப்பவுமே நீ தூங்கும்போது எனக்கு ஸ்டோரி சொல்லுவல்ல, இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி ராஜா இருந்தானா. அவனுக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பாக்கு இவன பார்த்தாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க. அப்போதான் நெறைய வேலைக்கார அக்காவெல்லாம் வீட்ல சேர்த்தாங்க. ஆனா அந்த அக்கா இந்த பையன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் உன்னால தான் உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீ ரொம்ப தப்பான பையன். நீ ரொம்ப கெட்ட பையன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. முக்கியமா நைட்டு தூங்கும்போது ஐஸ் தண்ணிக்குள்ள என்னோட முகத்த முக்கி முக்கி எடுப்பாங்க தெரியுமா? அந்த பையன ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. அப்பதான் இந்த பையன் தைரியத்தோட அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா, "நீ தைரியமா இருக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் கொடுமைப்படுத்தினாலும் நீ தான் தைரியமா எதிர்க்கணும்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த பையன் தானாவே, "நான் வந்து ரொம்ப பெரிய பையன். என்னால எல்லாமே முடியும்னு" சொல்லிட்டு அவனையே அவன் நம்ப ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் அவனோட வாழ்க்கையில ஒளி மாரி ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பாசமா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க மேலேயே அவனுக்கு லவ் வந்துட்டு. அந்த அக்கா அவன கட்டி புடிச்சு எப்பவுமே ஆறுதல் சொல்லுவாங்க. தலைய கோரி விடுவாங்க. முக்கியமா நைட் ஆனா நல்ல ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. அந்த அக்கா அந்த பையனோட ஒவ்வொரு கஷ்டத்துலயும் அவன் கூடயே இருந்திருக்காங்க. இப்ப சொல்லு அந்த அக்கா விட்டு போக முடியுமா? அந்த பையன் அவன எவ்ளோ லவ் பண்ணியிருப்பான். உனக்கே புரியுதா இல்லையா? அந்த பையன நீயும் லவ் பண்ற தானே? அந்த பையன் யாருன்னு தெரியுதான்னு கேட்க, இவ கண்ல இருந்து கண்ணீரா வருது. இவன் தொடச்சிட்டு அழாத எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போ சொல்லு, அப்பதே நான் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சேன்ல, இப்போ பண்ணலாமா வேண்டாமா? நீ சொல்றியா இல்லையான்னு கேட்டுட்டு அப்படியே கிஸ் குடுத்துட்டே இருக்கான். உதட்டுல கிஸ் குடுக்குறான், கன்னத்துல கிஸ் குடுக்குறான். நீ வேண்டானா நான் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் குடுத்துட்டே இருக்கான். இவளுக்கு அப்படியே ஒரு மாரி ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ, நான் இப்போ இன்னொன்னு பண்ண போறேன். உனக்கு வேண்டானா நீ தலைய மட்டும் ஆட்டுனா போதும் சரியா? தலைய மட்டும் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டுறான். இவளுக்கு ஒரு மாரி ஷை ஆயிட்டு கண்ண மூடிட்டே இருக்கா. அப்புறம் கண்ண தொறந்து பார்க்குறா. அவனோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. மறுபடியும் ஹீரோ கேட்குறான், "உனக்கு வேண்டாமா? வேணுமா? வேண்டான்னா தலையாட்டிரு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்ல, அவ அப்படியே அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஹக் பண்ணிட்டு, கிஸ் பண்ணிட்டு ரொமான்டிக்கா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சு போச்சு. காலையில நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் அங்கருந்து ஓட பார்க்குறா. "என்னாச்சு ஓட போறியான்னு?" கேட்க, "இல்ல, இல்ல நான் குளிக்க போறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "நானும் உன் கூட வரலாமா?" "ம் வா வா 2 பேரும் சேர்ந்து குளிக்கலான்னு" சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின் சேர்ந்து குளிக்கிறாங்க. காலையில 2 பேருமே பாசமா கைகோர்த்து வீட்டுக்கு போறாங்க. இங்க வேலை செய்ற அக்கா வந்து, "ஆமா நீங்க 2 பேருமே என்ன பண்றீங்கன்னு?" சொல்ல ஹீரோயின் கைய புடிச்சு தள்ளி விட்டுட்டா. அதுக்கப்புறம் அந்த வேலை செய்ற பொண்ணு, "மேடம் நீங்க வந்துட்டீங்களா? ஆமா நேத்து 2 பேருமே எங்க போனீங்கன்னு?" கேட்க, உடனே ஹீரோ ஹீரோயினோட தோள் மேல அப்படியே கை போட்டுட்டு, "அதுவா நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா இருந்தோம்னு" சொல்லப் போறானா, ஹீரோயின், "டேய் வாய மூடுடா அமைதியா இருன்னு" சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருக்கா. இந்த பொண்ணும், "ஆமா மேடம் உங்க கழுத்துல ஏதோன்னு கிஸ் குடுத்த மாரி மார்க் இருக்கு. யார் குடுத்தான்னு?" கேட்க, "அதுவா போடின்னு" சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டே ஓட, ஹீரோ பின்னாடியே ஓடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், "அச்சச்சோ இந்த மார்க்க எப்படி மறைக்க? இப்போ மறைச்சா தானே வேலைக்கு போக முடியும்னு" சொல்லிட்டு மேக்கப் எல்லாமே போட்டு மறைக்க பார்க்குறா. அதுக்கு ஹீரோ அப்படியே கட்டி புடிச்சுட்டு, "இங்க பாரேன் இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு போகவே விருப்பம் இல்ல. பேசாம உன் கூடயே இங்கேயே இருந்துறவா?" "அட போடா! நீ ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் கிளம்புன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக மேக்கப் போட்டு மறைக்கணும்னு நெனைக்கிற? ஆ என் கழுத்துல மட்டும் குடுத்தல்ல, இப்ப பாரு உன்னோட கழுத்துலயும் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு கடிச்சு வைக்கிறான். ஆனா அவனோட கழுத்துல தழும்பு வரவே மாட்டிக்கி. உடனே ஹீரோயின் மறுபடியும் கடிக்கிறா, தழும்பு வரல. மறுபடியும் கடிக்கிறாளா? இவனுக்கு ஒரு மாரி ஆயிட்டு, அப்படியே ஹக் பண்ணிட்டு, "இன்னும் நல்லா கடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாரி ஃபீலிங்ஸ் ஆயிட்டு என்னென்னவோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "மொதல்ல ஆஃபீஸ்க்கு போடா, வேலைய பாருன்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே பெட்ரூம்ல வச்சு கிஸ் குடுத்துட்டே இருக்காங்க. யாரோ வர்ற சத்தம் கேட்குது. ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "இப்படிலாம் பண்ணாத யாரோ வராங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "என்ன நெனைக்கிற? நம்ம லவ் பண்ற விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறியா? நீ என்ன லவ் பண்ற தானேன்னு" கேட்க, "ஆமா நான் உன்ன லவ் பண்றேன். ஆனா யாருக்குமே தெரிய வேண்டாம்டா. நீ உனக்கு தெரியணும்னு ஆசைப்படுறியா? ஆமா நான் இந்த உலகத்துக்கே எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ தான் மறைக்கணும்னு கேட்குறேன்னு" சொல்லிட்டு கோவமா இருக்க, உடனே ஹீரோயின், "சரி சரி கோவப்படாதன்னு" சொல்லிட்டு 1 கிஸ்ஸு, 2 கிஸ்ஸுன்னு குடுத்துட்டே இருக்கா. உடனே ஹீரோ, "இல்ல இல்ல இதெல்லாம் பத்தாது. இன்னும் கிஸ் குடுத்துட்டே இருன்னு" சொல்ல, இவன் மறுபடியும் கிஸ் குடுத்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தோள்ல கைய போட்டுட்டு, "ஆமா ஒருவேளை நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, உனக்கு குழந்தை பொறந்தா ஓகேவா?" "இல்ல இல்ல எனக்கு குழந்தலாம் புடிக்காது. எனக்கு கண்டிப்பா குழந்தை வேண்டான்னு" சொல்ல, இவளுக்கு ஷாக் ஆயிட்டு, "என்னடா சொல்ற?" "ஆமா குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் உன்னோட பாசம் எல்லாமே குழந்தை மேலயே போயிரும். என்னலாம் லவ் பண்ணுவியா? எனக்கெல்லாம் குழந்தை வேண்டாம்ப்பா. என்ன உனக்கு வேணுமான்னு?" கேட்க, "டேய் போடா! எனக்கே வயசாயிருச்சு. என்னால எப்படி குழந்தை பெக்க முடியும்?"
பிடிக்கும். அதனால தான் உனக்கு குழந்தை வேணுமான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா, ச்சே! இவன் என்னை இப்படி லவ் பண்றான். ஆனா இவனோட லவ்வுக்கு நான் இன்னுமே ஏத்த பொண்ணான்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி சோகமா இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்ல உட்காந்து நெறைய பசங்கள கைய, கால எல்லாத்தையுமே அமுக்க சொல்லிட்டே இருக்காளா. ஹீரோ அங்க வந்து, "நீ ஏன் வீட்டுக்கு வரல? நான் எவ்வளோ உன்ன மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு?" கேட்க, பார்ல வேலை செய்றவங்க எல்லாருமே, "ஆமா மேடம், இவங்க யாருன்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோயின், "எனக்கு முக்கியமானவங்க. எனக்கு இவன ரொம்ப பிடிக்கும்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "அப்படியா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? நான் உனக்கு அவ்ளோ முக்கியமானவனான்னு" பக்கத்துல போக, ஹீரோயின் பயப்படுறா. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாருமே உன்ன பார்த்துருவாங்க. தள்ளிப்போ தள்ளிப்போன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. உன்ன சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. நான்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியுமா? அவங்க எல்லாருமே உன்ன லவ் பண்ணிட்டாங்கன்னா, நான் என்ன பண்றதுன்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுட்டு, "என்னது அவங்க எல்லாருமே என்ன லவ் பண்ணுவாங்களா? நல்லா பாரு, நான் வயசான கெழவி மாரி இருக்கேன். என்ன யார் லவ் பண்றா? ச்சே! ச்சே! உனக்கு தான் தெரியாது. நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. உன்னோட மனச பார்த்து நெறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு நான் சான்ஸ் குடுக்க மாட்டேன். எனக்கு நீ மட்டும் தான் என் பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு கைய புடிச்சுட்டு கிஸ் குடுத்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருப்பான். அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும். நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது ஸ்கூல்ல டீச்சர் ஹீரோயின கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. ஹீரோயின் கேட்பா, "என்ன டீச்சர் என்னாச்சுன்னு?" கேட்க, "அதுவா, இன்னைக்கு ஹீரோ கிளாஸ்ல என்ன பண்ணான்னு தெரியுமா? உங்கள பத்தி ஏதோ ஒரு பையன் தப்பா பேசிட்டானா. அதனால அவன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "உனக்கு என்ன அவ்ளோ பிடிக்குமா?" "ஆமா, எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ச்சே! ஹீரோக்கு எப்பவுமே என்ன ரொம்ப பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கும்போது, அசிஸ்டன்ட் பொண்ணு பக்கத்துல வந்து, "சார், நீங்க தப்பா இருக்கீங்க. நீங்க எதுக்கு அந்த ஆன்ட்டியெல்லாம் லவ் பண்றீங்க? பேசாம லவ் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "முதல்ல உன்னோட இடத்த தெரிஞ்சுக்கோ. நீ எப்படி அவள ஆன்ட்டி சொல்லலாம்? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அன்னைக்கு அவள ஆன்ட்டி சொன்னியா? அதனால தான் என்கிட்ட பழக மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கா. நீ இனிமே இந்த கம்பெனில வேலை பார்க்க வேண்டாம். பக்கத்துல உள்ள கம்பெனில போய் வேலை பாரு. உனக்கு நெறைய சம்பளம் போட்டு குடுக்குறேன் அங்க பேருன்னு" சொல்ல, இந்த பொண்ணுக்கு கடுப்பாயிட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்க அசிஸ்டன்ட்டோட நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னைய போக சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம அது ஒரு ஆன்ட்டி. அவங்க சீக்கிரமாவே வயசாயிருவாங்க. இந்த உலகம் அதெல்லாம் ஏத்துக்காது. நீங்க அவங்களோட சின்ன பையன். பேசாம ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு" சொல்ல, அத கேட்க, "நீ யாரு? அந்த பொண்ணு இல்லன்னா நான் செத்து போயிருவேன். எனக்கு ஹீரோயின் தான் உயிரு. அவ தான் எனக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் அவள கல்யாணம் பண்ணிப்பேன், காதலிப்பேன். யாருமே என்ன கேட்க முடியாது. ஆனா ஹீரோயின் மட்டும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, என்னால தாங்கிக்கவே முடியாது. இங்கேருந்து வெளிய போன்னு" சொல்லிருவான். இங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, "ஆமா, உன்னோட லவ்வ எப்போ ஹீரோ கிட்ட சொல்லப் போற?" "இன்னைக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். ஒரு வழியா என்னோட மனச தொறந்து அவன்கிட்ட லவ் யூன்னு சொல்லப் போறேன்னு" சொல்ல, ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. "ஆமா, நாங்க 2 பேருமே லவ் பண்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உன் கழுத்த பார்த்தாலே தெரியுது. உன்னோட கழுத்துல தான் ஹீரோ அங்க இங்கன்னு கடிச்சு வச்சிருக்கானே. இத பார்த்தா கூடயா எனக்கு தெரியாது? முதல்ல அவன வெறுத்தேன். அவனும் நீயும் சேரக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். உனக்காக இவ்ளோ வருஷம் காத்துட்டு இருக்கான். அதிலே தெரியுது அவன் கண்டிப்பா உன்ன நல்லா பார்த்துப்பான்னு. உன்ன விட்டு ஓடி போக மாட்டான். பேசாம உன்னோட லவ்வ சொல்லுன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "ஆமா, நீயும் சிங்கிளா தான் இருக்க. உனக்கு ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா. பேசாம நீ ஒரு பையன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நான் வேணும்னா ஒரு பையன பார்த்து செட் பண்ணி விடவா?" "அடிங்க! நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன்னா என்கிட்டயே வருவியா? ஓடி போயிரு. முதல்ல அந்த பையன்கிட்ட போய் லவ்வ சொல்லுன்னு" சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. இங்க ஹீரோயின் எப்படியாட்டும் அவன்கிட்ட லவ்வ சொல்லலான்னு போகும்போது தான், கரெக்ட்டா அவ கண் முன்னாடி ஹீரோவோட அப்பாவும் கையில குழந்தையோட வந்திருக்க மாரி இருக்கும். "பாத்தியா? இது உன்னோட குழந்தை தான். நான் உன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானே செத்து போயிட்டேன். பேசாம நீயே செத்து போகக்கூடாது. நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீ வந்து என்னோட பையன நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னல்ல. ஆனா நீ என்ன பண்ணியிருக்க? என்னோட பையனையே மயக்கி நீ அவன் கூட வாழப் போற. உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உனக்கும் அவனுக்கும் 16 வயசு வித்தியாசம். ச்சே! வெக்கம் கெட்டவளே! அவன விட்டு விலகிரு. என் பையன மயக்கணும்னு நெனைக்காத. நான் உனக்காக தானே உயிர விட்டுட்டேன். ஆனா நீ என்னோட பையன நல்லா பார்த்துக்க மாட்டியான்னு?" கேட்க, ஹீரோயின் அழுதுகிட்டே, "இல்ல, உங்க பையன நான் மயக்கல. அவன் தான் நான் வேணும்னு அடம் பிடிச்சுட்டே இருக்கான். என்ன மன்னிச்சிடுங்கன்னு" கேட்க, "அதெல்லாம் முடியாது. நீ அவன விட்டு போயிட்டே இருக்கணும். நீ 30 வயசுலயே சாகப் போறேன்னு தானே சொன்ன. இன்னும் என்ன உயிரோட இருக்க? சீக்கிரம் வந்து சாகு. அது மட்டும் இல்லாம உன்னோட வயித்துல இருக்க குழந்தை அடம் பிடிச்சுட்டே இருக்கு. நீ எப்போ வருவன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அதுக்காகவேயாட்டும் நீ செத்து போகணுமா இல்லையா? என்ன உயிரோட இருந்து என்னோட பையன மயக்கணும்னு நெனைக்கிறியா? சீக்கிரம் எங்க கூட வா வான்னு" கூப்பிட்டுட்டே இருக்க, ஹீரோயின் வந்து, "இல்ல, என்னால வர முடியாது. நான் உங்க பையன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவன் கூட தான் இருப்பேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு" சொல்ல, அதுக்கு அந்த அப்பா வந்து, "என்னோட பையன் உன்ன உண்மையாவே லவ்
பண்றான்னு நினைக்கிறியா? அங்க பாரு அந்த கண்ணாடியில பாரு. இப்ப அழகான முகம். இன்னும் உனக்கு 5 வருஷம் ஆச்சுன்னா, உனக்கு 40 வயசு ஆகும். அப்படிதானே? இல்ல 45 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ உன்னோட முகத்துல எல்லாத்துலயுமே சுருக்கம் விழ ஆரம்பிச்சுரும். உன்னோட முடி எல்லாமே வெள்ளையாயிரும். அதுக்கப்புறம் யார் உன்ன லவ் பண்ணுவா? யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. என்னோட பையன் உன்ன ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருப்பான். அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நல்ல கண்ணாடி பாரு. இப்பவுமே உன்னோட முகத்துல அங்க இங்க சுருக்கம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுட்டு. வயசானவளா ஆயிடுவ. வயசானவனா ஆனா யாருமே உன்னை காதலிக்க மாட்டாங்க. இங்க வந்துரு, என் கூட வந்துரு. நீ செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லிட்டே இருக்க. இல்ல என்னால செத்து போக முடியாது. நான் கண்டிப்பா வாழப் போறேன். நான் ஹீரோ கூட தான் வாழுவேன்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கு அப்பா, நீ சொன்னா கேட்க மாட்டியா? நீ வந்து அவன மயக்கி வச்சிருக்க. அவன்கிட்ட அன்பும் பாசமும் குடுத்து நீ தான் அவன ஏதோ பண்ணி வச்சிருக்க. அவனோட லைஃப் எனக்கு முக்கியம். நீ வரமாட்டியா? ஒருவேளை நீ என்னோட பையன் கூட முத்தம் குடுத்துட்டு இருந்தாலும், இல்லன்னா என்னோட பையன் கூட சந்தோஷமா இருந்தாலும், உன்னோட குழந்தை அங்கருந்து பேசும். அம்மா என் கூட வரமாட்டியா? என்னை ஏமாத்திட்ட தானே! நீ ரொம்ப கெட்ட அம்மான்னு சொல்லும். இதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியாதுல்ல? சீக்கிரம் என்கிட்ட வா வான்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேய் பேசுற மாரி பேசுறாங்க. ஹீரோயின் வந்து அழுதுட்டே அப்படி ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. அப்பதான் ஹீரோ அங்கருந்து பார்க்குறான். பார்த்துட்டு, இவ மனசுல இப்ப என்ன நெனச்சிட்டு இருக்கான்னே தெரியல. ஆனா கண்டிப்பா நல்லது யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு, பக்கத்துல போய் அப்படியே நெத்தியில கிஸ் குடுத்துட்டு, "ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? நாளைக்கு நம்ம 2 பேருமே டேட்டுக்கு போலாமா? நெறைய பேர் இருப்பாங்க. அங்க தான் நம்ம டேட்டுக்கு போக போறோம். யார் என்ன கேட்டாலும் சமாளிச்சுக்கலாம். நீ என் கூட வரியான்னு?" கேட்க, ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு, "உனக்கு பயமாவே இல்லையா? நேத்து கூட ஒரு கடைக்கார அண்ணன் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்ன பார்த்து நான் உன்னோட அம்மான்னு நெனச்சுட்டாங்களாம். அப்போ எல்லாருமே அப்படிதானே நெனைப்பாங்க. என்ன பார்த்தா உன்னோட அம்மா மாரி தான் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் வேண்டாமேன்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோ, "நல்லா கேட்டுக்கோ. அந்த கடைக்காரங்களுக்கு கண்டிப்பா கண்ணு தெரியாம இருக்கும். நீ ஒருவேளை கிழவியாவே ஆனாலும் நான் உன்ன லவ் பண்ணுவேன். அதான் இந்த வெள்ள முடி, அதே மாரி முகத்துல சுருக்கம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஐ லவ் யூ டின்னு" சொல்ல, இவ கேட்குறா, "ஆனா எனக்கு வயசாயிட்டுனா நான் தானே முதல்ல செத்து போயிருவேன். அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு?" கேட்க, "ஆ நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னை நெறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லா பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாம இப்பவுமே நீ சரக்கு, ட்ரிங்க்ஸ் எதுவுமே அடிக்கக்கூடாது சரியா? உன்னை தங்கமா பார்த்துப்பேன். அப்ப எப்படி நீ என்னோட நெறைய நாள் வாழுவ. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாவன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "டேய் அப்படிலாம் சொல்லாத. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ?" "நான் என்ன பண்ணுவேன்? உடனே நான் செத்து போயிருவேன். நான் யோசிக்கவே மாட்டேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால வாழ முடியாதுடி. நான் கண்டிப்பா உன் கூட தான் இருப்பேன். நான் கண்டிப்பா செத்து போயிருவேன். இது உன் மேல சத்தியம்னு" சொல்ல, இவ கட்டி புடிச்சுட்டு, "உனக்கு என்ன லூசா? பைத்தியமா? ஐ லவ் யூடா. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு" சொல்ல, அப்போ ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், "இப்பதான் தெரியுது. எங்க அப்பாவால எங்க அம்மாவ விட்டு இருக்கவே முடியல. அதனால தான் அவங்களுக்காக செத்து போயிட்டாங்க. நானும் உனக்காக செத்து போவேன். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு கட்டி புடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த அப்பா சொன்ன மாரியே, இந்த குட்டி குழந்தை வந்து பேசுற மாரியே கேட்குது. "நீ எதுக்கு இப்படி பண்ண? எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை பேசுற மாரியே கேட்குது. ஹீரோயின் வந்து கத்துறா. இருந்தாலும், "இல்ல, இல்ல நான் கண்டிப்பா இவன விட்டு போக மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி புடிச்சுட்டு ரொமான்டிக்கா கிஸ் எல்லாமே குடுத்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க. மூவி முடிஞ்சு போச்சு. இந்த மூவி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா மூவி பார்த்ததுக்கு. இந்த ஹைப் மட்டும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.